பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு அந்த அண்ணன் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், பண்டிகை நாள் வேற வரப்போகுது, கடைக்கெல்லாம் வேற சரக்கு வாங்கணும், நீ போயிட்டு பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சரவணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பழனிக்கு இருந்துட்டு குடோனில் இருக்கிற பொருளால் இறக்கி வச்சிரு, அதே மாதிரி கடையில் நின்று இன்னைக்கு டெலிவரி எல்லாம் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதையும் பார்த்து முடிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுகன்யா இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும் அவங்க புள்ள உங்களுக்கு தேவைப்படுறாங்க, கடையில் எடுபொடி வேலை செய்கிறதுக்கு மட்டும் இந்த மனுஷனை எதிர்பார்த்துட்ருக்காரு உங்கள் மச்சான். இது கூடவா உங்களுக்கு புரியல? நீங்களாம் என்னைக்கு தான் மாற போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, என் தலையில் உங்களை வேற கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. பழனிக்கு இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதான்னு ஒன்றுமே புரியல. அதுக்கு அடுத்துதான் நேராக சரவணன் இருந்துட்டு பாண்டியன் சொன்ன ஆள்கிட்ட போய் அப்பாவுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்ல, அதை கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாருன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கடைக்கெல்லாம் வேற சரக்கு வாங்கி போடணும், தீபாவளி வேற வரப்போதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை தம்பி, இப்போ தான் கடையில் போயிட்டு உங்கள் மாமனாரும் உங்கள் பொண்டாட்டியும் அங்கே இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ, கண்டிப்பாக அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு